ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பத்மஸ்ரீ நாகம்மாள் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ரீஸ் ப்ராடக்டில் என்ன செஞ்சோம், பொருளெல்லாம் போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த சாம்பார் பொடி, நம்ம வடகம்லாம் வச்சு எப்படி சாம்பார் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பருப்பு தண்ணி எடுத்துருக்கேன், அதில் வந்து முருங்கைக்காய். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ப்ராடக்ட்லேருந்து பத்மஸ்ரீ நாகம்மாள் ட்ரேடர்ஸ்லேருந்து செய்கிற பொருள்லாம் இன்றைக்கி ஸ்ரீஸ் ப்ராடக்ட்லேருந்து ஸ்ரீஸ் சாம்பார் பொடி வச்சு சாம்பார் செய்ய போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார். இது கடைசியாக தாளிக்கிறதுனால காயெல்லாம் ஃபஸ்ட்லேயே போட்டு வேக வச்சுருக்கேன், வணக்கலை. இதில் உப்பு போட்டாச்சு. நம்ம சாம்பார் பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. 1 ஸ்பூன் வேணுங்கிறவங்க 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் வேணுங்கிறவங்க 2 ஸ்பூன். இப்போ சாம்பார் பொடி போட்டாச்சு, பருப்பு கடைஞ்சி ஊற்றியாச்சு. காய் வெந்துக்குச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றலாம். புளி கரைச்சி ஊற்றியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஸ்ரீஸ் வடகம், நம்ம ப்ராடக்டில் செஞ்ச ஸ்ரீஸ் வடகம். இது வந்து இப்போ நான் லாஸ்ட்டாக காய் வந்துருச்சு, புளி தண்ணியும் கொதிச்சிருச்சு. இப்போ தாளித்து கொட்ட போகிறோம். இதில் நம்ம வெங்காயம், பூண்டு, கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு